ஸோ ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மனோட சாப்டர் 16 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மண்டையில் அந்த கார்டு போட்டு விட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா வல்ல முடியுமாமா இல்லையா, அவர் வந்து பஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அந்த ஜிம்முலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ கிளட்டு பையில இடிக்க அந்த மாதிரி அடிக்கிற அந்த மாதிரி கேட்கும்போது அப்போனா தான் நீ வந்து தோக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு இந்த மாதிரி 100 டைம்ஸ் இந்த மாதிரி உன்னோட ஃபிஸ்ட்டை வந்து ஸ்விங் பண்ணாலும் உன்னால் வந்துட்டு அவனை ஜெயிக்க முடியாது. உன்னோட எனர்ஜி தான் வந்துட்டு உன்னோட எனர்ஜி டைமிங் ஸோ எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகுமே தவிர உன்னால் வந்துட்டு அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அப்போ தான் சொல்கிறான், வெல்ல முடியுமாமா, நான் அவனை டேக்கிள் பண்ணால் போதும், எதுக்கே வந்து நீ ஃபிஸ்ட் வச்சு குத்திட்டு இருக்க அந்த மாதிரி கேட்கும்போது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் போடுறாரு. என்ன அப்படின்னா ஸோ இந்த வேர்ல்டில் வந்துட்டு இப்போ பிறந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான். ஸோ நீ நான் அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தான். ஆனால் என்ன தான் ஸ்பெஷலாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்கும்போது ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அடிக்கிறது தானே, ஹிட் பண்ணுறது தானே அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அதுதான் இல்லை தப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புக்குன்னு வந்து வைக்கிறாரு. ஸோ என்ன அப்படின்னா ஸோ எப்பயுமே ஹிட் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது. அதாவது ஃபைட்டிங்கை வந்துட்டு ஜெயிக்க முடியாது. ஃபைட்டிங்க்கு வந்து எதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டும் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஸ்டாமினா இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீ ஃபைட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உன்னை வந்து ஒரு ஸ்பெஷலாக காட்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு பஞ்ச் பண்ணிகிட்டு இருந்த நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ டேக்கிள் அப்படின்னா நின்றுட்டு இருக்க ஆளை வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி அசைய விடாமல் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் சொல்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி ஜுஜுட்ஸு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் எடுத்துக்கிட்டே இருக்கார். இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா உன்னால் எப்பயுமே ஹிட் பண்ணிக்கிட்டே உன்னால் எப்பயுமே வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபைட்டிங்கில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா டிஃபெண்ட் பண்ணுறது தான். உன்னால் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருந்தால் ஃபைட்டிங்கில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுடியை தான் காட்டுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு பாக்ஸிங் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாரு, அவனை மாதிரி அவன் டிஷர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி விட்றாரு. ஸோ நீ ஒரு ஃபைட்டில் வந்து ஆனஸ்ட்டாக உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு மூவ் நீ எந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணுறியோ அந்த ஒரு மூவை வந்து பார்த்திங்கன்னா நீ பெஸ்ட்டாக பண்ணுற வரைக்கும் உன்னால் நேர்மையாக ஜெயிக்க முடியாது. ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னா நேர்மை வந்துட்டு அவசியம் கிடையாது, நீ எப்படி வேணால் ஜெயிக்கலாம். ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிம்மோட ஓனர் இருக்கா இல்லையா, அவர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ டேக்கில் வந்துட்டு டே அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ இவங்க டே அண்ட் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறத ஒரு ஃபோர் ஷேடோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ காட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்ல முடியுமா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பங்கமாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஸோ அந்த வாட்டி பேச்செலாம் இல்லை, அப்படியே சும்மா வீச்சு தான். ஸோ நம்ம ஆளுக்கிட்ட என்ன நம்ம சொல்லணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு. ஸோ அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு சீன் தான் பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இங்கே தேர்ட் இயர் ஒடி இருக்கான், பின்னாடி வந்து நம்ம ஹீரோ நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோ மைண்ட் வைஸ் தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நான் சில நாட்களாக வந்துட்டு நான் அவனை கண்டுக்கிறது இல்லை, ஏன் அப்படின்னா நான் அவனை அடிக்க மாட்டேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஜிம்மை தான் காட்டுறாங்க. செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சூடாக டீயும் பக்கடம் சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சுட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்ல முடியுமா தான். ஸோ நம்ம ஆள் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம வெல்ல முடியுமா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கு தானே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் எடுத்திருப்பான். ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறான்னா டேக்கிள் பண்ணும்போது நம்ம வெல்ல முடியுமாவும் சொல்கிறாரு. எங்கே யூடியூப்பில் பார்த்தியா அந்த மூவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. அவனும் ஆமான்னு சொல்கிறான். ஸோ யூடியூப் தான் யூடியூப்னு சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் டேரெக்டாக போட முடியாது இல்லையா, ஸோ அதான் அப்படி வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ நீ அப்படி வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் பண்ண டேக்கிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரித்தனமாக இருக்கும். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு நம்ம வெல்ல முடியுமாவோட பஞ்சு குத்து வரும்போது குனிஞ்சு டக்குனா ஒரு காலை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ
ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அப்படி நின்றுட்டுருக்குள்ளே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ இந்த மாதிரி வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ட்ரை பண்ண மாட்டார். அதிலே வந்து பார்த்திங்கன்னா இவனை பிளாக் பண்ணி விட்ருவார். ஸோ நம்மளால் வந்துட்டு இங்கே ஜிம்மில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் யூடியூப்பில் வந்து வரையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பான் போல். ஸோ ஆனால் நான் இங்கே நிற்கிறது யார், அனுபவசாலி இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்ல முடிய மாட்டோம், சுத்தமாக வந்துட்டு வேலைக்கே ஆகலை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ என்ன தான் டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டுறாரு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ மழை வருது இல்லையா? ஸோ போகலாமா வேணாமா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவன் ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ யாருடா அது இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுத்து பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்கு. ஸோ அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேருந்து வாய்ஸ் வருது. என்ன அப்படின்னா யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹாஜின் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் பண்ணியிருக்கா. ஸோ எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டு ஃபோனை பிக் பண்ணுற, என்ன அவசரம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கா. ஸோ நம்மளால் என்ன அவசரம் இருக்கான்னு தெரியாமல் ஸோ பார்த்திங்கன்னா கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்லாம் பார்த்துருப்போம். ஹாஜினும் பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஃபேயில் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த்து கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கால் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ஸோ என்னப்பா கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஜோராக மழை பெய்யுதில்ல அதான் ஞாபகம் வந்துச்சு கால் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லை, நீ வந்து கொடையை எப்படியும் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன், நான் இல்லாமல் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்குல்லே. ஸோ நம்ம ஹீரோ கையிலே கொடையை வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்கிறேன், ஆமாப்பா நான் கொடையை எதுவுமே கொண்டு வரல, மறந்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடையை கையில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்கிறான். ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசாமையே இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னப்பா எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சுன்னு சொல்கிறா. ஸோ என்னென்னு கேட்கும்போது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அந்த கஃபேல அன்றைக்கி அந்த மாதிரி நடந்துச்சுல்ல, ஸோ அதுக்கு வந்துட்டு சாரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறா. ஸோ கஃபேல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாத்ரூம் கதவு சாத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஜின் வந்து பயங்கரமாக பயந்துருப்பா இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறா. உனக்கு என்ன இங்கே நேரில் வரணுமா, நீங்கள் வரியா ஜிம்முக்கு வரியா அந்த மாதிரி கேட்கும்போது, இல்லை நானாக வரல, என்ன நான் வந்து உன்னை பிக் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா அதை அப்படிலாம் கேட்கும்போது, ஸோ அப்படிலாம் இல்லை, நான் அந்த அளவுக்குலாம் நான் மோசமான நிலைமையில் இல்லை, நானே வந்துடுவேன், ஒரு சரியான நாள் பார்த்துட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறான். ஸோ கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு வெளியே மழைலாம் பெய்கிற மாதிரி தான் காட்டுறாங்க, செம்மையாக இருக்குது இல்லையா? ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனை கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹாஜின் வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவள் என்ன அப்படின்னா ஃபோன் கட் பண்ண உடனே சோகமாயிட்டா. ஸோ ஏன் அப்படின்னா சில லிஸ்ட்டெலாம் போட்டு வச்சுருக்கா போல். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் லிஸ்ட் மாதிரி நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். என்ன லிஸ்ட்டு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஆஜின் கால் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளியே போகணும், பகல்லையும் நைட்லேயும் தனியாக வெளியே போகணும், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமான இடத்துல நடந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுஜுட்ஸு அந்த ட்ரைனிங் இருக்கு இல்லையா ஜிம்மு, அதுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கா. ஸோ அதில் ஒன்று எப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதோட இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ வழக்கம் போல் தான் கைஸ், உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்து நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.